இவ்வளவு ஆலய வழிபாடு, அந்த ஆலய வழிபாட்டுக்கு அடிப்படையான நாம சங்கீர்த்தனம், நாமம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த மூர்த்திகள். ஒவ்வொரு ஆலயத்துக்குமே ஸ்தல புராணம் உண்டு. நம்முடைய நாடு பிரிட்டிஷுடைய ரூல்ல இருந்தது இல்லையா? அப்படி பிரிட்டிஷுடைய ரூல்ல இருக்கும் பொழுது நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட சில நிகழ்ச்சிகளை நம்ம பார்ப்போம். புதுவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி. அந்த புதுவை அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்தாலே முதல்ல ஞாபகம் வரக்கூடியது அரவிந்தருடைய ஒரு ஆசிரமம். அரவிந்தர் பெங்கால்ல தான் பிறந்தார், ஃப்ரீடம் ஃபைட்டர். அப்புறம் அவர் பரம கிருஷ்ண பக்தர். அங்கிருந்து கிளம்பி ஒரு தனிமையான அமைதியான இடத்துல யோகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தார். வந்தவர் தன்னுடைய கடைசி நாள் வரைக்கும் அந்த பாண்டிச்சேரியிலே இருந்தார். நிறைய தெய்வீக காட்சிகளை பார்த்தார். யோகத்தில் ஒரு உன்னதமான ஸ்திதியை அடைந்தார். அப்பேற்பட்ட மகாத்மாவை பார்க்க முடியாது. அந்த அரவிந்தோ பாண்டிச்சேரியில இருந்தார். நமக்கு பாண்டிச்சேரின்னு ஞாபகம் வந்தா இன்னொன்னு வருது, அந்த மணக்குள விநாயகர் அப்படின்னு ஒரு பிள்ளையார். மணல் குல விநாயகர் அப்படின்னா நமக்கு சீஷோர்ல ஒரு குளம் இருந்ததுன்னா அந்த குளம் எப்படி இருக்கும்னா நிறைய மண்ணு தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த மணல் குல விநாயகர். அந்த மணக்குள விநாயகர் இருந்தார் இல்லையா, அது அந்த தெருக்கு என்ன பேருன்னா நெசவாளர் தெருன்னு பேர். அதுலதான் அந்த பிள்ளையார் இருந்தார். தமிழ்நாடு முழுக்க பிரிட்டிஷ் ரூலிங்ல இருந்தா கூட அந்த ஒரு பிரெஞ்சுடைய ஒரு காலனியா தான் பாண்டிச்சேரி இருந்தது. அப்ப அங்க ஒரு கவர்னர் இருந்தார், ஓர்லயன்னு பேரு. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, இந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய இடத்தை இடிச்சிட்டு அங்க ஒரு ஃபோர்ட் கட்டணும், அந்த தெருவுக்கு தன்னுடைய பெயரை வைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பிள்ளையாரை தூக்கி சமுத்திரத்துல போட்டுட்டார். நம்ம எல்லாம் பிள்ளையார் சதுர்த்தி முடிச்ச உடனே போடுறோம் இல்லையா, அவர் அதை அன்னைக்கே பண்ணிட்டார். பிள்ளையாரை தூக்கி சமுத்திரத்துல போட்டு அவர் வீட்டுக்கு வந்தா மறுநாள் காலத்தால அதே இடத்துல திருப்பி அந்த பிள்ளையார் வந்து உட்கார்ந்து இருக்கார். அவரால் நம்பவே முடியல. யாராவது கொண்டு வந்து இந்த பிள்ளையார் இந்த இடத்துல வச்சிருப்பா அப்படின்னு நினைச்சுண்டு திரும்பி என்ன பண்றாரு, 2வது நாள் திருப்பி கொண்டு போய் அதே பிள்ளையார சமுத்திரத்துல போடுறார். மறுநாள் காலத்தால திரும்பி அதே இடத்துல இந்த பிள்ளையார் வந்து உட்கார்றார். 3வது நாள் நிறைய காவலாளிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த பிள்ளையார நல்ல கல்லுல கட்டி, நல்ல வெயிட்டான ஒரு கல்லு இரும்புல கட்டி படகுல போய் ரொம்ப தூரம் சமுத்திரத்துல போய் போட சொல்லிட்டு வர்றார். மறுநாள் திருப்பி பிள்ளையார் அந்த இடத்துலயே வந்து உட்கார்ந்துட்டார். இப்படி பிள்ளையார் திரும்பி திரும்பி வந்ததுனால திரும்பி அந்த இடத்துலயே அவருக்கு ஒரு கோவில் கட்டி, அப்ப அவருக்கு அந்த பிரெஞ்சு அந்த பீப்புள் எல்லாம் கூட அவரோட டிவோட்டியா இருந்தா. அப்படி எதற்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரங்கள்லாம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த பிள்ளையார் மேல பாரதியார் பாடியிருக்கார், எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன், கேளாய் கணபதி மனத்திற் சலனம் இல்லாமல், மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும், கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. விநாயகர் நான்மணி மாலைன்னு இந்த பிள்ளையார் மேல பாடியிருக்கார்.